வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், டிஎன் டெட், டிஆர்பி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டெக்னிக்கல் மற்றும் ஃபாரஸ்ட் போன்ற அனைத்து எக்ஸாம்களுக்குமே நம்ம ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய 9342094208 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆர் 6381505981 இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்? ஓகே, பார்த்துக்கோங்க. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பாருங்கள். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தின் வகைகள். தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைகள் இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். மொத்தம் 5 இருக்குது. அதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்ன? இலக்கணம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழியை எழுதவும் பேசவும் மற்றும் புரிந்து கொள்ளவும் ஒரு கருவியாய் அமைவது எதுனா இந்த இலக்கணம் தான். ஒரு கருவியாய் அமைவது இலக்கணம். அப்போது நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜில் ஏதாவது ஒரு இடம், பொருள், ஏவல், ஒரு புரிதல் இருக்கணும். எப்படி எழுதணும், எப்படி பேசணும், நீ எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கிராமர் இருக்கும். இங்கிலீஷ்க்கு ஒரு கிராமர், அதே போல் நம்ம பேசக்கூடிய தமிழுக்கு ஒரு கிராமர் இருக்குது. அப்போ அந்த கிராமர் பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, நேற்று நான் பள்ளிக்கூடம் போனேன், இது சரியா? நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் போனேன், இது சரியா? நேற்று நான் பள்ளிக்கூடம் போனேன், இதுதான் சரி. அப்போ நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் போனேன் அப்படின்றது தவறு. ஏன்னா பள்ளிக்கூடம் போனேன் அப்படின்றது ஒரு வினைமுற்று, ஒரு இறந்த காலம். போவேன், செல்வேன், போக போகிறேன் அப்படின்னா அது எதிர்காலம். அப்போது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வார்த்தையை அதில் வரல. அப்போது எது தவறுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஒரு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதையோட சேர்த்து நம்ம பொதுவாக தமிழ் எழுத்து இலக்கணம், சொல், பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் சேர்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா இலக்கணம் ஒரு முழுமையாக நமக்கு முடிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள். எனவே இலக்கணம் என்பது மொழியை எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றி வரையறை செய்வது தான் ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகைப்படும். இலக்கணம் 5 வகைப்படும். ஓகே, இதில் நம்ம எடுத்த உடனே எல்லாத்த பற்றியும் பார்க்கக்கூடாது. முதல்ல எழுத்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கும். அதிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்போது எழுத்து இலக்கணம் எங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இதில் பாருங்கள். எழுத்து இலக்கணம், எழுத்து அப்படின்றது நம்ம 2ஆக பிரிக்கலாம். எழுத்து இலக்கணத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து மொத்தம் 30 வகைப்படும், சார்பு எழுத்து மொத்தம் 10 வகைப்படும். இதில் முதல் எழுத்து அப்படின்றது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. இப்போ உயிரெழுத்து அப்படின்றது மொத்தம் 12 இருக்குது, மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குது. ஓகேங்களா? அப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த சார்பு எழுத்து அப்படின்றது மொத்தம் 10 வகைப்படும் சொன்னோம் இல்லையா? அதில் 1 உயிர்மை, 2 ஆயுதம், 3 உயிரெழுப்படை, 4 ஒற்றெழுப்படை, 5 குற்றிய லுகரம், 6 குற்றிய லிகரம், 7 ஐகார குறுக்கம், 8 அவுகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். அப்போது முதல் எழுத்து அதிலிருந்து 2ஆக பிரிக்கிறோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அப்போது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து ஒரு 18, ரெண்டும் சேர்த்துனா 30 கிடச்சிருது இல்லையா? அந்த 30 தான் இந்த முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுவே சார்பு எழுத்து அப்படின்னா உயிர்மை அது 1 தான், ஆயுதம் 2, உயிரிழப்படை 3, 4, 5 எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு 10 வந்துடும். இப்போ இந்த உயிரெழுத்தையே 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி? உயிர் குற்றெழுத்து 5, உயிர் நெட்டெழுத்து 7. அப்போது 5 + 7 எவ்வளோ? 12 இல்லையா? அப்போது உயிரெழுத்து மொத்தம் 12, அது 2ஆக பிரிக்கிறாங்க. உயிரெழுத்துனா ஒன்றும் இல்லைங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக் மொத்தம் 12 இருக்கு இல்லையா? அதில் எதெல்லாம் ரொம்ப குறியில் வருதோ, அ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் குறுகிய ஓசையுடன் உடையதனால் இது உயிர் குறில் அப்படின்னு சொல்கிறோம். உயர் நெடில் அப்படின்னா
உயிர் நெட்டெழுத்து, உயிர் நெடில் எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் நீண்ட ஓசை உடையதோ அதெல்லாம் உயிர் நெட்டெழுத்துக்கள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்போ உயிர் குற்றெழுத்து மொத்தம் 5 இருக்குது, உயிர் நெட்டெழுத்து மொத்தம் 7 இருக்குது. கூட்டினா மொத்தம் 12 வரணும். அப்போ மெய்யெழுத்துன்னு என்னங்க? மெய்யெழுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இதை 3ஆக பிரிக்கலாம். 1 வல்லின மெய்யெழுத்து, 2 மெல்லின மெய்யெழுத்து, 3 இடையின மெய்யெழுத்து. அப்போ பாருங்கள், கசட தபர ஞனன நமன எரல வளல. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்கங்கச்சல படித்த இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இட்டு, இத்து இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி படிக்கிறது. மொத்தம் 18 புள்ளி எழுத்துக்கள் வரும். புள்ளி எழுத்துக்கள்னாலும் ஒன்று தான், மெய்யெழுத்து அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், கசட தவற மொத்த 6 வந்துருச்சா? இப்போ மேலே எல்லாத்தையும் புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது ஞன நமன, மேலே எல்லாத்தையும் புள்ளி வச்சுக்கோங்க. இடையன் எழுத்துக்கள் எரல வளல. அப்போது இது ஒரு 6 எழுத்து வந்துருச்சா? எஸ். அப்போது 3 6 18 18 மெய்யெழுத்துக்கள் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த மெய்யெழுத்தையே 18ஆக வகைப்படுத்துகிறோம். 18 இருக்குது. அந்த 18 3ஆக வகைப்படுத்துகிறோம். 1 வல்லினமை, மெல்லினமை, இடையினமை. வல்லினமை கசட தபர மேலே புள்ளி வச்சுக்கிறோம். மெல்லினமை ஞனன நமன மேலே புள்ளி வச்சுக்கிறோம். இடையினமை எழுத்து மேலே புள்ளி வச்சுக்கிறோம். ரல வளல ஏரல வளல. 3 18 வந்துருச்சா? அப்போ பாருங்கள், எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கிறோம். 1 முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் 30, சார்பு எழுத்து 10. முதல் எழுத்துக்கள் 30ன்றது 2ஆக பிரிக்கிறோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, ஆமாம் மெய்யெழுத்து, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 கூட்டினா 30. இந்த உயிரெழுத்து 2ஆக பிரிக்கிறோம். உயிர் குற்றெழுத்து 5, உயிர் நெட்டெழுத்து 7, உயிர் குற்றெழுத்து 5 அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெட்டெழுத்து என்பது 7, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஞாபகம் வந்துருச்சா? மெய்யெழுத்து மொத்தம் 18. 1 வல்லின மெய்யெழுத்து 6, மெல்லின மெய்யெழுத்து 6, இடையின மெய்யெழுத்து 6. வல்லின மெய்னா கசட தபர மேலே புள்ளி வச்சுக்கிறோம். மெல்லின மெய்யெழுத்துனா ஞனன நமன மேலே புள்ளி வச்சுக்கிறோம். இடையின மெய்யெழுத்து எரல வளல மேலே புள்ளி வச்சுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? உயிரெழுத்து இருக்கா? உயிரெழுத்து 2ஆக பிரிக்கிறோம். உயிர் குறில், இன்னொன்று உயிர் நெடில். மெய்யெழுத்து இருக்கா? அதையும் 3ஆக பிரிக்கிறோம். வல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, அடுத்தது இடையின மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இதெல்லாம் பின்னாடி 1 by 1 பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உயிரெழுத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சரி, இந்த உயிரெழுத்து இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பாருங்கள், சார்பு எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஏன் சார்பு எழுத்து அப்படின்னா, சார்பு கூட்டல் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சார்பு எழுத்தை சார்பு கூட்டல் எழுத்து அப்படின்னு பிரிக்கலாம். அப்போது சார்பு அப்படின்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போது குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டில், யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் இந்த சார்பு எழுத்துக்கள் 10மே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த முதல் எழுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த முதல் எழுத்து 30 யார் யார்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஏதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எழுத்துக்கள் தோன்றவும் இயங்கவும் முதலாவதாக இருப்பது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் தோன்றவும் இயங்கவும் முதன்மையாக இருப்பது முதல் எழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்கள் 2ஆக பிரிச்சிடும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து கூட்டினா 30. இந்த 30 முதல் எழுத்துக்களை முதன்மையான எழுத்துக்களாக அப்படி சொல்கிறது, இந்த 30 முதன்மையான எழுத்துக்களை சார்பு எழுத்து நம்பியுள்ளதால் இதனை சார்பு எழுத்து என்று அழைக்கின்றோம். அப்போது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வருவதால் இதை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உயிரெழுத்து இல்லாமல் மெய்யெழுத்து இல்லாமல் புதிதாக ஒரு வார்த்தை பிறக்காது. அப்படி பிறந்தால் தான் அதுக்கு பேர் சார்பு எழுத்து. சரிங்களா? ஓகே, இதுக்கு மேலே 1 by 1 உயிரெழுத்து என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, இதில் பாருங்கள், மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்னடா அது ஸ்கூலில் படித்ததெல்லாம் அங்கே காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்கூலில் படிச்சிருப்போம், பட் ரொம்ப லாங் கேப் விட்டுட்டு இப்போ படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதாவது எந்த லெட்டருக்கு அப்புறம் எந்த லெட்டர் வரும் அப்படின்றதுல கன்ஃபியூஷன், மற்ற எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்றதுலையும் கன்ஃபியூஷன், ஆர்டர் எப்படி வருன்றதுலையும் கன்ஃபியூஷன். ஸோ அதனால் இதை நம்ம பிரித்து எப்படின்றத படிச்சிடலாம். இது நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், ஐயோ மறுபடியும் முதலேருந்து அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் படித்ததை ரிவைஸ் பண்ண போகிறீங்க, மறுபடியும் ரீகால் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க. இதில் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 கொடுத்துருப்பாங்க. 247 எழுத்துக்கள் இல்லைங்களா? இந்த 247 எழுத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா,
இதில் பாருங்கள், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, டோட்டலாக 247 எழுத்துக்கள். இதில் உயிரெழுத்துனா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க வந்தோம். உயிரெழுத்துன்றது பாருங்கள், அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. அவுக்கு அப்புறம் எங்கே அக்கு காணும், அக்குன்றது இங்கே வரக்கூடாது, ஃபஸ்ட்லேயே வந்துடணும். ஓகேங்களா. நிறைய டேபிள் இந்த மாதிரி வாய்ப்பாடுன்னு சொல்லி வாங்கி படிச்சிருப்போம். அதில் கடைசியில் இக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கக்கூடாது. இக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா நான் சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். ஸ்கூலில் படித்ததெல்லாம் மறுபடியும் படிக்கணுமன்ற மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். நல்லா பாருங்கள். ஆழத ஆரம்பித்து அவ் வரைக்கும் முடியுதா, மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் ரெடி ஆகிடுச்சு. அப்போது உயிரெழுத்துக்கள் 12. இந்த உயிரெழுத்துக்கள் தான் ரெண்டாக பிரித்தோம். என்னது, ஒன்று குறில், உயிர் குறில் அப்படின்னு படிச்சுமா. எத்தனை இருக்குது, மொத்தம் 5 இருக்குது. உயிர் குறில் அ இ உ ஏ ஓ. இது எல்லாமே குறுகிய ஓசை உடையது. அப்போ பாருங்கள், அ இ உ ஏ ஓ. உயிர் குறில் 5 ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது யார், அடுத்தது ஆ, அடுத்தது இ உ ஏ ஐ ஓ ஔ. இதில் மொத்தம் 7 இருக்குது. இது எல்லாமே உயிர் நெடில் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் நெடில். உயிர் நெடில் எவ்வளோங்க, மொத்தம் 7 இருக்குது. அப்போது 5 + 7 எவ்வளோ வந்துடும், 12. ரெடி ஆகிடுச்சா. 12 உயிரெழுத்துக்களை எப்படி ரெண்டாக பிரிக்கலாம், உயிர் குறில் உயிர் நெடில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7, கூட்டினா 12. அப்போ உயிர் குறில்னா என்னங்க, ஒரு எழுத்தை உச்சரிக்க ஆகும் கால அளவு. உயிர்குறில், ஒரு உயிர்குறில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களை ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள். உதாரணத்துக்கு ஆ சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஒலிக்க ஆகும் காலம் 1 வினாடி. அந்த காலத்தில் வினாடிலாம் நம்ம பயன்படுத்தினதே கிடையாது. ஏன்னா அப்போ வாட்ச் கண்டுபிடிக்கல. அப்போ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணிமைக்கும் நேரம், இயல்பாக கண்ணிமைக்கும் நேரம் அல்லது சொடுக்கு போடும் நேரம், இதை தான் ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பெரியவர்கள். ஒரு மாத்திரை, மாத்திரைனா நம்ம வாயில் சாப்பிட்றோம் அந்த மாத்திரை கிடையாது. மாத்திரை அப்படின்னா நொடிக்கு ஈக்குவலாக அந்த காலத்தில் சொன்ன ஒரு கால அளவு. எனவே உயிர்குறில் எழுத்துக்களை உச்சரிக்க ஆகும் காலம் ஆவாகட்டும், ஈ ஆகட்டும், ஊ ஆகட்டும், ஏவாகட்டும், ஓவாகட்டும், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு லெட்டருக்கு நீங்கள் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 வினாடி அல்லது ஒரு மாத்திரை அல்லது இயல்பாக கண்ணிமைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் நெடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாக உச்சரிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். அப்போது உயிர் நெடில் என்றால் ஒலிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரைகள். அதில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதை பாருங்கள், ஆ சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஆன்றது கரெக்டாக நான் சொடுக்கு போடும்போதே அந்த ஒழிச்சிரும் பாருங்கள், ஆ ஒடிஞ்சிருச்சு. இதுவே பாருங்கள், ஆ சொல்கிறேன், பெரிய ஆ சொல்கிறேன் பாருங்கள், இதுவே ஆ சொடுக்கு போட்டு முடிச்சு அப்புறமும் ஆ நீண்டு ஒலிக்கிறது. அப்போது அதுக்கு 2 சொடுக்கு தேவை. அப்போது ஈ இருக்கு இல்லையா, இது நான் சொல்கிறேன் பாருங்கள், 2 சொடுக்கு தேவைப்படும். அப்போ 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஈ பார்த்தீங்களா. அப்போது உயிர்குறில் என்றால் ஒலிக்க ஆகும் கால அளவு 1 வினாடி அல்லது 1 மாத்திரை. உயிர் நெடில் என்றால் ஒலிக்க ஆகும் கால அளவு 2 வினாடி அல்லது 2 மாத்திரை. மாத்திரையினால் 1 தான், அல்லது ஒலிக்கும் கால அளவு அப்படின்னாலும் 1 தான், வினாடி அப்படின்னாலும் 1 தான். அப்போ 1 மாத்திரையா, 1 வினாடி. அப்புறம் இயல்பாக கண்ணிமைக்கும் நேரம், இயல்பாக கண்ணிமைக்கணும். இப்படி கண்ணை மூடி தரக்கூடாது. இயல்பாக கண்ணிமைச்சோம் அப்படின்னா 1 செகண்ட் ஆயிருமா, அதை தான் அங்கே சொல்கிறாங்க. இது நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ப்போமா. சரி, நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உயிரெழுத்தை நம்ம பிரித்து வச்சிட்டோம், 12ஆக பிரித்து வச்சிட்டோம். இந்த வரிசை ஹாரிசான்டலாக போகுது இல்லையா, இதெல்லாம் உயிரெழுத்து. இந்த லைனு பாருங்கள், இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இப்பு, இம்மு, இரு, இல்லு, வில்லு, இந்த மாதிரி இன்ன வரைக்கும் போதா.
இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குது. மெய்யெழுத்துன்னா ஒன்றும் இல்லைங்க, புள்ளி எழுத்துக்கள். இதுக்கு இன்னொரு பேர் புள்ளி எழுத்துக்கள். ஏன் எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் புள்ளி வச்சுக்கிட்டே வருவாங்க, இக்கு இங்கு இச்சு இஞ்சு இது மாதிரி. இப்போது 12 உயிரெழுத்தையும் இந்த 18 மெய்யெழுத்தையும் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா முதல் எழுத்து கிடைக்கும். அதுதாங்க முதல் எழுத்து. அதாவது பிற அதான் சொல்கிறது, மொழிகள் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் முதன்மையாக அமைவதால் இதனை முதல் எழுத்து என்று அழைக்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஏன் இப்படி சொன்னோம், இப்போ பாருங்க, ஏன் இதை நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னா, இப்போ இக்கு இருக்கா, இக்கு என்பது என்னது, ஒரு மெய்யெழுத்து. மேலே இருக்கக்கூடிய ஆ என்பது என்னது, ஆ என்பது ஒரு உயிர் எழுத்து. ஓகே, அப்போது ரெண்டு ஒன்றா சேர்த்து என்ன கிடைக்கும், இக்கு கூட்டல் அ என்ன கிடைக்கும், க. அதுதான் இங்கே வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஆ எடுத்துக்கோங்க, பெரிய ஆ இருக்கு இல்லையா, இங்கே இச்சு இருக்குது. அப்போது இருங்க, இச்சு கூட்டல் ஆ என்ன கிடைக்கும், சா. இதுதான் கிடைக்கும். அப்போ ரெண்டும் ஜாயிண்ட் எங்கே ஆகுது, இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன தான் பிறக்கணும், கண்டிப்பாக சா தான் பிறக்கணும். ஒருவேளை இங்கே பாருங்கள், சின்ன ஈ இருக்கா, இட்டு இருக்கா, இட்டு கூட்டல் ஈ, சின்ன இதானே போட்டேன், ஆமாம், டி, டி தான் பிறக்கும். அப்போ ரெண்டும் எங்கே ஜாயிண்ட் ஆகுது, இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்போது முதல் எழுத்தில் முதல்ல வரக்கூடியது புள்ளி எழுத்துக்களான இந்த இச்சு இக்கு இட்டு இந்த மாதிரியான மெய்யெழுத்து தான் முதல்ல வரணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ரூல்ஸு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வார்த்தை நம்ம உருவாக்குறோம். இப்போ இருக்கு, ஊ இருக்கு, இப்பு கூட்டல் ஊ போட்டால் பூ அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகும். நாம் என்ன பண்ணுவோம், ஓகே ஊ தானே, இதை முதல்ல போட்டால் என்ன, முதல்ல ஊவை போடுவோம், அப்புறம் இப்போ போடுவோம். ஊபு என்ன சார் தப்பாக வருது அப்படி சொல்லக்கூடாது. ஊப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தப்பு. அப்போது ஒரு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நாம் இணைச்சு புதிதாக ஒரு எழுத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா இந்த வரிசையில் முதல்ல வரக்கூடியது மெய்யெழுத்து தான் வரணும். சரிங்களா? மெய்யெழுத்து தான் முதல்ல வரணும். எனவே மெய்யெழுத்து முதல்ல வரணும், உயிரெழுத்து பின்னாடி வரணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ நானே கூட நான் சொல்லி பார்க்கணும் பாருங்கள். அப்போது இக்கு ப்ளஸ் ஓ என்ன வரும், இக்கு ப்ளஸ் ஓ என்னங்க வரும், கோ. சாரி, கோ. பெரிய ஓ தானே போட்டோம், கோ வந்துருச்சு. அப்போ இக்கிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக இன்னு பாருங்கள், இன்னு இருக்குல்ல, இங்கே இருக்குது இன்னு, சரியாக பென் ஒர்க் ஆகலை. அப்போ இன்னு ப்ளஸ் அவு என்ன வரும், நவ். நவ். அதுவே இரு கூட்டல் ஏ என்ன கிடைக்கும், இங்கே ரெண்டு மீட் பண்ணிக்குது, இரு கூட்டல் ஏ ரே. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் ஜாயின் பண்ணி புதிதாக ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்கும் பொழுது அந்த இடத்துல முதல்ல வரக்கூடியது மெய்யெழுத்தாகவும் இரண்டாவது வரக்கூடியது ஒரு உயிரெழுத்தாகவும் தான் இருக்கணும். அப்போது இப்போ ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து ப்ளஸ் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா, அப்போ புதிதாக இந்த வார்த்தை ஒரு எழுத்து பிறந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் உயிர்மெய். உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சார், ஃபஸ்ட்டு வந்தது மெய் தானே, அதுக்கப்புறம் தானே உயிர் வந்திருக்கு, அப்போது மெய் உயிர் தானே சொல்லணும். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இரு தானே ஃபஸ்ட்டு வந்துச்சு, இதுக்கு பேர் என்ன, மெய். ப்ளஸ் ஏன்றது என்னது, உயிர். அப்போ புதுசாக என்ன பிறக்கும், ரெண்டும் சேர்ந்து என்ன பிறக்கும், ரே. அப்போ சொல்லும்போது மெய் உயிர் தானே சொல்லணும். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி மாற்றி சொல்லணும். உயிர் மெய் என்ன சொல்லணும், உயிர் மெய் என்று தான் சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் தமிழ் இலக்கணத்துடைய வரைமுறை. ஓகே, அப்போது உயிரெழுத்து 12 இருக்குது, மெய்யெழுத்து 18 இருக்குன்றதை பார்த்துட்டோம் இல்லைங்களா?
பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த மேலே தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது, இப்படி 3 புள்ளி வச்சுருக்காங்களே கேடை மாதிரி, இதுக்கு பேர் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான எழுத்து. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போருக்கு போகிறாங்க இல்லையா ராஜாக்கள், ராஜாவாகட்டும் இல்லை படை வீரர்கள், அவங்க ஒரு கையில் கத்தி பிடிச்சிருப்பாங்க, இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு கேடயம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஷீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷீல்டுனா கேடயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேடயம் என்பது ஒரு ஆயுதத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த கேடயத்தில் 3 புள்ளி மாதிரி இருக்கும். இந்த இட்லி குண்டாலாம் இப்படி இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க இட்லி பாத்திரம், அது அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ கூட கேரளா போனீங்கன்னா கேரளாவில் இந்த கத்தி விளையாட்டு வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டுருப்பாங்க. அப்போ ஒரு கையில் கத்தின்னு ஒரு கையில் வந்து ஒரு கேடயம் இருக்கும். அப்போ இந்த கேடயம் எப்படி இருக்குது, அதே போல் ஒரு ஆயுதத்தை போல காட்சியளிப்பதால் தோன்றுவதால் இதை வந்து ஆயுத எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. 3 புள்ளி, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். முப்பார் புள்ளி அல்லது அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த அக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எழுத்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த எழுத்து பிறக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பகுதியிலிருந்து பிறக்கும். தலைப்பகுதி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த உயிரெழுத்துக்கள் 12 எங்கேருந்து பிறக்கும், கழுத்திலிருந்து பிறக்கும். இதையும் எழுதிக்கோங்க. உயிரெழுத்து 12 எங்கேருந்து பிறக்குன்னா கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கும். சொல்லி பாருங்கள். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களுமே கழுத்திலிருந்து பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 உயிரெழுத்துக்களும் வாயை திறப்பதாலும், எப்படி ஒலிக்கும், திறப்பதாலும், உதடுகளை விரிப்பதாலும் மற்றும் உதடுகளை குவிப்பதாலும் இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? முன்னே நான் சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்கள் பட்டியலில் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அக்கு அப்படின்றது எங்கேருந்து பிறகுதுன்னா, அக் அப்படின்னு சொல்லும்போது தலைப்பகுதியில் சின்ன ஒரு வைப்ரேஷன் வரதை நீங்கள் பார்க்கலாம். அக் என்பது ஆயுத எழுத்து. இதனை முப்பார் புள்ளி, அக்கேனம், தனிநிலை, இந்த மாதிரி சொல்லலாம். தனிநிலைனா வேறு யாரு கூடயும் சேர மாட்டார், தனியாக தான் இருப்பார். காரணம், இப்போ ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊக்கு, இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருப்பாங்க. துணை எழுத்து, இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருப்பாங்க. அதே போல் இங்குக்கு பாருங்க, இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இஞ்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இந்த மாதிரி இணை எழுத்துக்கள்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் இவர் பாவம் தனியாகவே இருப்பார். அப்போது அக்கு அப்படின்ற இந்த ஆயுத எழுத்துக்கு ஒரு துணை எழுத்து கிடையாது. துணை எழுத்து அப்படின்னா துணைனால ஒன்று தான், இணை அப்படின்னால ஒன்று தான். ஒன்றும் இல்லைங்க, அக்கு என்பது ஒரு சிங்குலர், ஒரு சிங்கிள், அவருக்கு துணை என்பது கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் இது தனியாக இருக்கிறதுனால தனிநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்கு ஆ என்பது துணை எழுத்து அல்லது இணை எழுத்து. ஈக்கு ஈ என்பது துணை எழுத்து அல்லது இணை எழுத்து. ஊக்கு ஊ என்பது இணை எழுத்து. ஏக்கு ஏ என்பது இணை எழுத்து. ஐயை விட்டுருவோம், ஆப்ஷன் வச்சுருவோம். ஓக்கு ஓ இணை எழுத்து அல்லது துணை எழுத்து. ஔ என்பது ஆப்ஷன். அப்போது வேறு கலரில் டினோட் பண்ணலாமா? இந்த ஐயையும் அவ்வும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்குமே இணை எழுத்து கிடையாது. யாருக்கு இணை எழுத்து கிடையாது? ஐ மற்றும் ஔ. அப்போ இது என்னதான் பண்ணுறது? அப்போ ஐயும் அவ்வும் அதுவும் தனிநிலை தானே? அப்படி கிடையாது. அதுக்கு உச்சரிப்பின் அடிப்படையில் அதுக்கு இணை அதுவே தேடிக்குச்சு. ஐ சொல்லி பாருங்க, ஐ ஈன்னு முடியும். அப்போ ஐக்கு இணை எழுத்து ஈ அப்படின்னு நாம் செட் பண்ணிக்கிட்டோம். அவு சொல்லி பாருங்க, அவு ஊ துணை எழுத்து. அப்போ அவுக்கும் ஊ வந்துட்டார், துணை இல்லை. இருந்தாலும் உச்சரிப்பின் அடிப்படையில் ஈ ஆட்டோமேட்டிக்காக ஐயினுடைய முடிவில் வந்துருச்சு. அவுக்கும் இணை எழுத்து என்பதை கிடையாது. அவு என்ற எழுத்துக்கும் ஊ என்ற ஒரு இணை எழுத்து தோன்றிவிட்டது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஐ என்பதன் இணை எழுத்து என்ன? இ. அவு என்பதன் இணை எழுத்து என்ன? ஊ. இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அக்குக்கு மட்டும் இணை எழுத்து என்பது கிடையாது. புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன பார்த்துட்ருக்கோம்? அக்கு பார்த்துட்ருக்குமா?
அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது 3ஆக பிரிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வல்லின மெய், மெல்லின மெய், இடையின மெய். இந்த வல்லின மெய்னா கசட தபர ரா லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 6 இருக்கா? இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் எல்லாமே வன்மையாக ஒலிக்கக்கூடியது. வன்மைனா வன்மம், ரொம்ப ரூடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரூடுனா ரொம்ப கரடு முரடாக வன்மையாக ஒலிக்கக்கூடியது. அதுதான் க ச ட த ப ர சொல்லும்போது மார்பு அப்படியே வைப்ரேட் ஆகும். அப்போது இது எல்லாமே எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா மார்பில் இருந்து பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது? மார்பு பகுதி. ஓகேங்களா? சொல்லி பாருங்க, கசட தபர், அந்த காங்கா சக்கா ஜா ட தபர் அப்படி சொன்னீங்கன்னா அப்படியே ரூமியாக வைப்ரேட் ஆகும். அப்போ மார்பு பகுதியிலேருந்து பிறக்கிறது. அடுத்தது எத்தனை வல்லினம்? மொத்தம் 6 இருக்கா? ரைட். மெல்லின மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இது வேறு கலரில் நான் டினோட் பண்ணுறேன். மெல்லினம் ஞ ஞ ஞ ந ந ம ந லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? அது வந்து ஒரு 6 எழுத்து. இந்த மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 இருக்குது. இது எங்கே பிறக்குது அப்படின்னா மெல்லினம் மூக்கு பகுதி, மென்மையான மூக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, மூக்கு பகுதியில் பிறக்குது. இப்போ நான் மூக்கை வந்து மூடிக்கிட்டு ஞான நம்மன ஞன நம்மன சொல்லி பார்க்கடா, மேலே புள்ளி வச்சுட்டா மெய் எழுத்துக்கள் 6 இருக்குது பாருங்கள். ஞான நம்மன முடியாது. அப்போது இந்த 6மே மூக்கில் இருந்து தான் பிறக்குது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ மூக்கை நம்ம அடைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஞன நம்மன என்ற மென்மையான ஓசையை கூடிய இந்த எழுத்துக்கள் 6மே பிறக்காது, தோன்றாது. அப்போ மூக்கில் இருந்து தான் பிறக்குது. மூக்கில் இருந்து பிறக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் மென்மையான எழுத்துக்கள் அல்லது மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம். ஓகேங்களா? மூக்கு பகுதியிலிருந்து பிறக்குது. அடுத்து இடையணை எழுத்துக்கள் வேறு கலர் டினோட் பண்ணுறேன். ஒரு ரோஸ் கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள், எரல வளல எரல வல, நானே தப்பு பண்ணுறேன், வளல மேலே புள்ளி வச்சிடலாமா? இப்போ எவ்வு இரு இல்லை, எவ்வு இல்லை இல்லை ஆகிப்போச்சு. மொத்தம் 6 இருக்குது. அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இணை எழுத்து இதுக்கு இணை எழுத்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இணை எழுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா இடையின எழுத்திற்கு இடையின எழுத்தே இணை எழுத்தாகும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற ரெண்டுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த வல்லின எழுத்து இருக்கு இல்லையா, அழிச்சிடலாமா? வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, க ச ட த ப ர, இந்த 6க்குமே இணை எழுத்து எப்படி வரும்னா பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கா இருக்கா, இங்கே சா இருக்கா, இங்கே ட ஸ்பேஸ் வச்சுட்டு வரணும், த ப ர, இது கசட தபர. இதில் என்னது? வல்லினம். அடுத்து யார்? ஞ ஞ ந ந ம ந, இதெல்லாம் யார்? இந்த 6 மெல்லினம். அடுத்தது ய ர ல வ ல ல, இது 6 இடையினம். இப்போ மொத்தம் 18 கிடைச்சிச்சா? 3 6 18 இருக்கு இல்லையா? இந்த 18ல் எதுக்கு எது இணை எழுத்துன்றதை கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், மெல்லினத்துக்கு வல்லினம். 1 செகண்ட். இஞ்சி. பாருங்கள், இங்குக்கு அதாவது மெல்லினத்துக்கு வல்லினம். இதான மெல்லினம். ஞனன நமன, மெல்லினத்துக்கு வல்லினம் என்பது இணை எழுத்து. பாருங்கள், இஞ்சிக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து. இது என்னது? இல்லு. இந்து இம்மு.
இம்முக்கு இப்பு இணை எழுத்து, இன்னுக்கு இரு இணை எழுத்து. இணை எழுத்து அப்போது இடையிணை எழுத்துக்கள் எரல வளல, இதுக்கு இணை எழுத்து கிடையாது. இணை எழுத்துன்னு என்னங்க? இணை எழுத்துனா ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மெல்லினத்துக்கு வல்லினம் என்பது இணை எழுத்துன்னு சொன்னோமா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை எழுதும் பொழுது எங்குக்கு அப்புறம் காக்கா கே கோ கே 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 இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், அங்கு இங்கே என்ன வந்திருக்கு? இங்குக்கு அப்புறம் யாரது இணை எழுத்தாக வரணும்? ஃப்ரெண்டாக வரணும். கா வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து வரணும். அங்கு பாருங்கள், அங்கே. சரிங்களா? இந்த மாதிரி இங்குக்கு அப்புறம் காக்கா கீக்குக்கு வரணும். அதே போல் சங்கு, இதாங்க நடைமுறை. இங்கு அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் காக்கா கீ கூ கே கே கை கோ கோ இந்த மாதிரி வரிசை வரணும். அதே போல் இஞ்சுக்கு அப்புறம் இச்சு இருக்கு இல்லையா? இஞ்சுக்கு அப்புறம் இச்சு சா சா சி சூ சே சே இந்த மாதிரி வரிசை வரணும். அப்போது இஞ்சுக்கு யார்? இச்சு தான் வந்து இணை எழுத்தாக வரணும். உதாரணத்துக்கு இஞ்சி, புரியுதுங்களா? அப்போ இஞ்சுக்கு அப்புறம் சா சா சீ சி சூ சூ சே சே சை சோ சோ சாவ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இஞ்சுக்கு அப்புறம் அந்த சா வரிசையில் ஏதாவது ஒன்று வரணும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம்? மஞ்சள் சொல்லாமா? மஞ்சள். இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அப்புறமா பார்த்து நான் உங்களை சொல்கிறேன். அதே போல் பாருங்கள், இன்னுக்கு இணை எழுத்து 8. இப்போ பாருங்கள், மண்டலம். அப்போ இன்னுக்கு இணை எழுத்து டா 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 டி டூ டூ டி என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா? மண்டை. சரிங்களா? தொண்டை. ஓகேங்களா? அதே போல் இந்த இன்னுக்கு அப்புறம் டா டா டி டூ என்னெல்லாம் வரலாம். சரிங்களா? தண்டி யாத்திரை கேள்விப்பட்டீங்களா? தண்டி. டா வரிசையில் டி வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துக்கு இத்து வரணும்பா. சரிங்களா? அப்போது பந்தல் சொல்லாமா? பந்தல் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? பந்தல். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? முந்து. என்ன சொல்கிறது? பந்திக்கு முந்து, போருக்கு பிந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள், பந்து கூட சொல்லலாம். பந்து, பந்தல், முந்து, முந்துதல். சரிங்களா? சந்து இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். சந்து. அப்புறம் கந்து வட்டி சொல்கிறோம்ல, கந்து. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே போல் இம்முக்கு இணை எழுத்து இப்புங்க. அப்போ இம்மு இப்பு எங்கே வரும்? இம்முக்கு இப்பு வந்து இணை எழுத்தா? ரம்பம் சொல்லாமா? ரம்பம். நம்ம கிளாஸ் மாதிரி சார், உங்கள் ரம்பம் மாதிரி கிளாஸ் நான் எங்கேயும் பார்த்ததில்ல சார். அந்த மாதிரி இம்முக்கு அப்புறம் பா வந்துருச்சா? பா வரணும் இல்லை? பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவ் என்னாலும் வரலாம். ரம்பம். கம்பம் இந்த மாதிரி நிறையா வரலாம். அதே போல் இன்னுக்கு இரு இணை எழுத்து. அப்போது நன்றி சொல்லாமா? நன்றி என்ன வரும்? நன்றி. இன்னுக்கு இணை எழுத்து ரா. இன்னுக்கு ரா வந்துருச்சு பாரு. நன்றி. பன்றி. சார் யாரை சொல்கிறீங்க? பன்றி தான் சொல்கிறேன், வேறு யாரும் இல்லை. பன்றி. அப்புறம் தோன்றி இந்த மாதிரி வரும். தோன்றிக்கு இந்த தானே வரும். சரி, ஓகே, இதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நல்லா சொல்லிடுறேன். ஏன்னா சம்டைம் நானே கன்ஃபியூஷன் ஆயிடுவேன். ஓகே, அப்போ நன்றிக்கு 2 சொல்லினா ரா வந்துடும். ஓகேங்களா? வேறு என்ன வரும்? ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் திங்க் பண்ணால் அப்புறம் மண்டை குழம்பி மெண்டல் ஆயிடுவோம். ஓகே, அப்போது இணை எழுத்துக்கள் ஒன்றும் இல்லைங்க. ஒலிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் தன்னுடைய இணை எழுத்து ஆகிய நண்பனாகிய எழுத்து கூடவே வருங்க. இதுதான் வரைமுறை. அப்போது எப்போவுமே வல்லினம் மெல்லினம் இடையினமா? அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய மெல்லினத்துக்கு தான் வல்லினம் என்பது என்னவா வரும்? இணை எழுத்தாக வரும். அப்போது நம்ம சொல்லி படிச்சிருப்போம் ஸ்கூலில், ஆக்கங்கச்சா தெரிஞ்சப்போ தான் பேசலாம், எழுதலாம், பழகலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ படிச்சிருப்பீங்களான்றது உங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்களா? அப்போ ஆக்கங்கச்சா வரிச்சு தானே. இதை மறுபடியும் படிக்கணுமான்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு. ஸ்கூலில் படித்த மாதிரி கூட தெரியல, படிச்சிருக்க கூட மாட்டோம். அப்போ படித்தது இப்போ ஞாபகம் இருந்தாலும் இருக்காமையும் கூட போகலாம். அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த 216 கொடுத்துருக்காங்க இல்லையா? உயிர்மை எழுத்து. இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 உயிரெழுத்தும் 18 மெய் எழுத்தையும் தாண்டி இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? கா முதல் நவ் வரை மொத்தம் 216 இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்து. ஏன் அந்த பேர் வந்துச்சு? உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால், உயிரையும் ப்ளஸ் மெய்யையும் சார்ந்து வந்தால்
216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். எத்தனை எழுத்துக்கள்? 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். டவுட்டாக இருந்ததுன்னா 12 உயிரெழுத்தையும் 18 மெய் எழுத்தையும் பெருக்கினா பேலன்ஸ் உங்களுக்கு 216 எழுத்து ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்றது தனியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு தேவை 216. பிறந்துருச்சா? இந்த நான் சொன்ன மாதிரியே தாங்க. இப்போ ஐ ரெண்டு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா எங்கே ஜங்ஷன் ஆகுது? எங்கே ஜாயின் பண்ணுது? இந்த இடத்துல. அப்போது இ கூட்டல் ஐ என்ன வரும்? ஐ. அப்போது இந்த எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய 216 ஃபாண்ட்டுமே ஒரு உயிரையும் மெய்யும் சார்ந்து வந்து பிறப்பதால் இதனை உயிர்மெய் என்று அழைக்கலாம். உயிர்மெய்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், சார்பெழுத்து அப்படின்னாலும் ஒன்று தான். ஏன்னா உயிரையும் மெய்யும் சார்ந்து வருகிறது அல்லவா, அதனால் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டைம் என்னாச்சு? 35 நிமிஷம் ஆகிடுச்சா? ஓகே. அப்போது 216 எழுத்தும் எப்படி தான் பிறக்குது உங்களுக்கு? உயிரையும் மெய்யும் சார்ந்து பிறப்பதால் 216 எழுத்து. இப்போ நம்ம உயிரெழுத்து எப்படி ரெண்டாக பிரித்தோம்? குறில் நெடில். குறில் நெடில் பிரித்தோமா? மெய்யெழுத்து எப்படி பிரித்தோம்? மூணாக பிரித்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். அதே போல் இந்த உயிர்மெய் எழுத்தையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். உயிர்மெய்யை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று உயிர்மெய் குறில், உயிர்மெய் குறில், மற்றொன்று உயிர்மெய் நெடில். ஓகேங்களா? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அதனால் உயிர்மெய் குறில். இப்போது எத்தனை உயிரெழுத்தில் குறில் இருக்குது? 5 குறில். 5 குறில் இருந்தது. 5 உயிர்குறில். அது அ, இ, ஓ, ஏ, ஓ அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த 5 உயிர்குறிலோடு சேரும் பொழுது ஆ கூட்டல், இப்படி சொல்லக்கூடாது, இக்கு கூட்டல் ஆ, க, இது ஒரு உயிர்மெய் குறில். இப்போ அதே இச்சி கூட்டல் இ என்ன வரும்? சி. சின்ன சீயா அது பெரிய சீயா? சின்ன சீ தானே கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு உயிர்மெய் குறில். புதிதாக தோன்றுவதால் இது உயிர்மெய். ஆனால் உயிர்மெயில் உயிர்மெய் குறிலா உயிர்மெய் நெடிலா? உயிர்மெய் குறில். அதே போல் ஈ கூட்டல் ஊ. சாரி, நானும் குழப்புறேன். ஊக்கு முன்னாடி என்ன போடலாம்? ஒரு இர்ரே போட்டுக்கலாமே. இரு கூட்டல் ஊ என்ன வரும்? ரூ. இது என்னது? உயிர்மெய் குறிலா உயிர்மெய் நெடிலா? உயிர்மெய் குறில். ஸோ இந்த மாதிரி தாங்க. இப்படி நம்ம உயிர்மெய் குறில் பிரிக்கலாம், உயிர்மெய் நெடியில் பிரிக்கலாம். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? மொத்தம் மெய் எழுத்து 18 இன்ட்டு உயிர் குறில் மொத்தம் 5. எத்தனை? 90 வருமா? கொஞ்சம் கணக்கில் வீக்குன்றதுனால திரும்ப போட்டு பார்த்துட்றேன். ஏன்னா வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தும் போது திடீர்னு மாற்றுறதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஆமாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து வீடியோ எடிட்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்படியே ராவாக போட்டு விட்ருவேன். அதனால் ஒன்று மிஸ் ஆனால் கூட திரும்ப நம்ம இது பண்ண. ஓகே. இப்போது உயிர் மெய் குறில் 90 எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? 18 மெய்யெழுத்துக்களோடு 5 உயிர் குறில் சேரும் பொழுது மல்டிபிள் பண்ணால் 90. உயிர்மெய் நெடில் எத்தனைன்றதை பார்த்தலாமா? அதே 18 மெய்யெழுத்துக்களோட உயிர் நெடில் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அப்போ என்ன வரும்? 216 வருமா? 18 இன்ட்டு 7, சாரி 226, 126. அப்போது உயிர்மெய் நெடில் 216, சாரி 216 வருது, 126. உயிர்மெய் நெடில் 126, உயிர்மெய் குறில் 90. ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 126 + 90 என்ன வரும்? 216 வந்துருச்சுங்களா? இதுதான் இப்போ விஷயம். அப்போ உயிர்மெய் நெடில் எப்படி வந்துச்சு நமக்கு? இதை அழிச்சிடலாமா? உயிர்மெய் நெடில் அப்படின்னா உயிரெழுத்துக்களில் மொத்தம் 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. பார்த்தோமா? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஔ, மொத்தம் 7 இருக்கு இல்லையா? இப்போ 18ல் ஏதாவது ஒரு மெய்யெழுத்தை சேர்த்துக்கோங்க. ஆக்கு முன்னாடி இப்பு கூட்டல் ஆ, பா. அதே போல் இம்மு கூட்டல் ஈ, மீ. இரு கூட்டல் ஊ, ரூ.
அதே போல் இல்லு கூட்டல் ஏ லே. அதே போல் ஐக்கு முன்னாடி இங்கே எழுத இடம் இல்லை, ஐக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று ஒரு இத்து போட்டுக்கலாம். இத்து கூட்டல் ஐ தை, தை மாதம், துணியை தைத்தல் என்னெல்லாம் சொல்லலாம். அதே போல் அவுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம், அவுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நான் கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணுறேன். இவ் என்ன வரும், வவுனா வவ்வால் இந்த மாதிரி. அப்போது இந்த 18 மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து உயிர் நெடில் வந்தால் என்ன வரும், 18 × 7 = 126, 126 உயிர் மெய் நெடில். உயிர் மெயில் யார், நெடில் வரும். அப்போ பாருங்கள், இதாங்க ரீசன். அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுதம் என்பது 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் வந்துவிட்டது. இதுதாங்க விஷயம். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல பாருங்கள். ஒரே ஒரு கிளாஸ் தான் தமிழ். நான் பிகினர் சார், இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். குரூப் 4ல் கிட்டத்தட்ட 200 கொஷினுக்கு 100 கொஷின் இலக்கணமே கேட்குறாங்க. அதில் தமிழ் பியூர் இலக்கணம் என்பது 25 கொஷின்ஸ் வரும். பியூர் இலக்கணம் 25 கொஷின்ஸ் வருது. அது தமிழ் இலக்கணத்துலேருந்து, அதுவும் எழுத்து இலக்கணத்தில் கேட்டாங்கன்னா ஒரு அடிப்படை தெரியாமல் நான் அப்படி இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இது அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு வீடியோ. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் இலக்கண பகுதி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு போர்ஷனாக இருக்கும். தமிழ் எழுதவும் பேசவும் புரியவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, நூல்கள், நூலாசிரியர்கள், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதெல்லாம் கலந்து உங்களுக்கு 100 கொஷின் கேட்குறாங்க. 200க்கு 100 கொஷின்னா உங்களுக்கு இதிலே 50% வந்துடுது. ஸோ 50% நீங்கள் கேரண்டி, மினிமம் கேரண்டி பண்ணிட்டீங்க, ரெடி ஆகிட்டிங்கன்னா மிச்சிருக்கக்கூடிய 75 ஜிஎஸ்சில் ஒரு 50ஆவது வாங்கிட்டிங்கன்னா போதும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 22+ நீங்கள் வாங்கி ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அப்போ பாருங்கள், தமிழில் வந்து ஒரு 90+ வாங்கிட்டீங்க, மேக்ஸில் வந்து ஒரு 23ன்னு வச்சுக்கலாம், 23 வாங்கிட்டீங்க, ஜிஎஸ்டில் ஒரு 50 வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வருது, ஒரு 3, 11, 9 2 11, 5 16, 163 மார்க். அடாடா, யாருக்காவது குரூப் 4ல் 163 மார்க் வாங்கிட்டு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா, இல்லை கட் ஆஃபில் வந்து உங்கள் மார்க் வராமல் போயிடுமா? சொல்கிறது ஈஸி சார், படிக்கிறது நாங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது உண்மை தான். அப்போது உங்கள் டார்கெட் என்னது, தமிழ் இலக்கணத்தில் 90+. நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கோங்க, 100க்கு எவ்வளோ வாங்கிக்கோங்க. ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 60 போட்டுக்கலாமே, 75க்கு 60 போட்டுக்கலாம். மேக்ஸு, ரீசனிங், மேக்ஸு பொறுத்த வரைக்கும் 23, 20க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கப்பா, 173 வந்துருச்சா? உங்கள் டார்கெட்டு 165லேருந்து 175க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பதிவு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினருக்கு ரொம்ப புரியக்கூடிய வகையில் தான் நடத்தினேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையத்துடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ டான் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச்.